ஹலோ ட்ரேடர்ஸ். டேஸ் 17, 18 அண்ட் 19ஓட அப்டேட்டை சேர்த்து பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு 3 நாளுமே என்ட்ரி கிடைக்கல ட்ரேடர்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம இதோட ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ மண்டேலேருந்து நம்ம வேறு ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துடலாமா? டே 17 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹை வந்துட்டு பிரேக் ஆச்சு, பட் நமக்கு ரீடெஸ்ட்டே பண்ணலை. ஸோ அதே மாதிரி தான் டே 16 நமக்கு பிரேக் ஆச்சு, உள்ளே வந்துச்சு, வெளியே போச்சு, பட் 11 AM ரீடெஸ்ட் பண்ணல. டே 19லையுமே அதே மாதிரி தான் ஆச்சு ட்ரேடர்ஸ். போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே நமக்கு 3 நாளுமே என்ட்ரி கிடைக்கல. ஸோ அதனால தான் நம்ம டெய்லி ஒரே மாதிரி வீடியோ போட வேணாமேன்னு சொல்லிட்டு 3 டேஸாக வீடியோ போடலை. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து புது ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அது என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறத நான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராடான ஒரு வீடியோவாக போடுறேன். என்ன மாதிரி பண்ண போகிறோம், எப்படி என்ட்ரி எடுக்க போகிறோம், எப்படி எக்ஸிட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி சரியான லாஸ் ஆகிடுச்சு ட்ரேடர்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இன்கேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம என்ன தப்பாக பண்ணாங்கிறத நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது வந்து ஒரு ப்ராடான வீடியோவாக நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறோங்கிறத நான் தனி வீடியோவை நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ட்ரேடர்ஸ். பை ட்ரேடர்ஸ்.